ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்தேன். எனக்கு சமைக்கவே கடுப்பாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, 2 நாளாக இதே சாக்கு சொல்லி தான் நான் சமைக்காமல் டிமிக்கி கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கும் ஒரு மாதிரி மதியம் நேரத்துலலாம் தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். ஹஸ்பண்ட் வெளில போயிட்டாங்கன்னா சரி இன்றைக்கி சமைப்போம் அப்படின்ட்டு தக்காளி சாதமும் புடலங்காய் ரொம்ப நாளாச்சு, ஒரு 4-5 நாளாச்சு வாங்கி. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து அதை செஞ்சேன். தக்காளி சாதமும் இந்த பொரியலும் பண்ணலாம்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி. இந்த 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சமைக்கவே பிடிக்கலைங்க. கிச்சன் பக்கம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம சமைச்சு தானே சாப்பிடணும். அம்மா அப்பாவும் பாவம் அவங்க ஊரில் இருக்காங்க. அவங்களாலே வந்து இங்கே இருக்க முடியாது. அதே மாதிரி மாமனார் மாமியாராலேயும் வந்து இருக்க முடியாது பாவம். சரி அப்புறம் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணுன்ட்டு பார்த்துடுறது. இப்போல்லாம் சுத்தமாக, முன்னாடிலாம் நான் பாட்டுக்கு பார்த்துக்கவே, இப்போலாம் சுத்தமாக பார்க்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த 9th ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சுத்தமாக கிச்சன் பக்கம் போகவே பிடிக்கல. எனக்கு மட்டும்தானா எல்லாருக்கும் இப்படிதானான்றது தெரியல. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, சமைக்கலாம்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே. அதுவும் இப்போ உள்ள இந்த சீசனில் என்னால் அடுப்படிக்குள்ளே போகவே முடியலை. அவ்வளோ தாங்க முடியாத வெக்கையாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்புறம் சமைச்சு தானே ஆகணுன்ட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புடலங்காய் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எப்படி வாடிடுச்சுன்னு. அதோட சரி நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நல்லா இல்லதெல்லாம் பாதி தூக்கி போட்டேன். அது எல்லாத்தையுமே தோல்லாம் சீச்சிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக. அதை அப்புறம் பொரிச்சிட்டு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரின்ட்டு பீட்ரூட்டு அந்த ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதோட அப்புறம் குடித்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 minutes அந்த விசில்லாம் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில். அதோட கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.